Hi friends, welcome to our channel. வெயில் காலத்துல மட்டும் இல்லைங்க, எல்லா சீசன்லயுமே வீட்லயே ரொம்ப ஹெல்தியா டேஸ்டியா பாதாம் பால் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். பாதாம் பால் செய்யறதுக்கு முக்கியமான பொருளான பால் வந்து திக்கா இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். பெட்டர் ஆப்ஷன் என்ன கேட்டிங்கன்னா பசும்பால் எடுத்துக்கோங்க. அப்படி பசும்பால் உங்களுக்கு திக்கா கிடைக்காத பட்சத்தில் வந்து நீங்கள் ஃபுல் க்ரீம் மில்க் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதாவது பயன்படுத்திக்கோங்க. இன்னைக்கு வந்து நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். கொஞ்சம் அடிகனமான பாத்திரமா இருக்கட்டும். ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா பால் அடிப்பிடிக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால கரண்டியை விட்டு கொஞ்சம் நேரத்துலேயே நீங்கள் கொஞ்சம் அப்படி கிண்டி விட்டிங்கன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கும். சப்போஸ் அது மேலே பொங்குறதுக்கு முன்னாடி அந்த மலாய் கெட்டியாக ஃபார்ம் ஆச்சுன்னா அதையும் கலந்து பால் கூடவே கலந்து விட்டுடுங்க. முக்கியமான ஒரு விஷயங்க, இது வரைக்கும் நம்ம வீடியோக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். Thank you so much friends who are speaking other language from other countries and states. I've been overwhelmed seeing your comments and love. பால் பொங்கினா கூட அதுக்கப்புறமும் ஒரு 10 minutes மீடியம் ஃப்ளேம்லே ஆர் ஸ்லோ ஃப்ளேம்லே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. பால் வந்து அதோட ஒயிட் கலர்லேருந்து லைட்டாக அந்த எல்லோ கலர் வரணும். இதில் ஒரே ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அந்த சைடில் பிடிச்சிருக்க ஆடையெல்லாம் அப்பப்போ அந்த பால் வச்சு எடுத்து விட்டுருங்க. இல்லைன்னா அது காஞ்சி போய் வேஸ்ட் ஆகிடும். நமக்கு அது ஆடை வந்து டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால அப்பப்போ சைட்லலாம் எடுத்து விட்டுடுங்க. இப்போது 1 லிட்டர் பாலுக்கு வந்து சர்க்கரை கிட்டத்தட்ட 150 கிராம் எடுத்திருக்கேன். நம்ம போட போகிற பாதாம் பவுடர் மிக்ஸில் கூட ஆல்ரெடி சுகர் இருக்குது. அதனால கொஞ்சமாக போட்டாலே போதும். சர்க்கரையை நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை போட்ட பிறகு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லே நல்லா பால் கொதிக்கட்டும். இதுக்கு பிறகு நம்ம அந்த மிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் பாதாம் மிக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நான் பயன்படுத்துறது வந்து ஆவினோடது தான். ஆவின் பாதாம் மிக்ஸ் தான் நான் பயன்படுத்துகிறேன். இதே பிராண்ட் தானே, இல்லை உங்களுக்கு எந்த பிராண்ட் கிடைக்குதோ அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 லிட்டர் பாலுக்கு வந்து இது சுமார் வந்து ஒரு 5 டீஸ்பூன்ஸாவது போடணும். இல்லைனா அந்த கலர் பொறுத்து நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தேவையான அளவு கூட ஆட் பண்ணிக்கலாம். மினிமம் ஒரு 5 ஸ்பூன்ஸ் போட்டால் தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லா கிடைக்குது. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாதாம் பால் தான் இருந்தால் கூட ஒரு 3-4 டைம் செஞ்சு பார்த்துட்டு அதில் தி பெஸ்ட் ரெசிபி தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். இப்போ வரைக்குமே வந்து அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்குது. இந்த ஸ்டெப் வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். இன்னும் கொஞ்சம் இது ரிச் ஆக்கிறதுக்காக நான் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம்க்கு பதிலாக கண்டென்ஸ்டு மில்க்கோ, ஏன்னா இப்போலாம் ஃப்ரிட்ஜில் எல்லாருமே ஆடை எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க. ஸோ அதை கூட சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கிறதுக்காக தான். அவ்வளோதாங்க. இனி வந்து ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ காய்ச்சி வச்சிருந்த பால்ல இருந்து தேவையான அளவு மட்டும் ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றி எடுத்துக்கிறேன். பாதாம் பால் பொறுத்த வரைக்கும் சில்லுன்னு தான் குடிக்கணும்னு கிடையாது. சூடாக குடிச்சா கூட அது ஒரு டேஸ்டாக இருக்கும். ஒரு சிலருக்கு பாருங்க பாதாம் பால் சூடாக சாப்பிட தான் பிடிக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு சில்லுன்னு குடிச்சா ஒத்துக்காதுன்றவங்க தாராளமாக நீங்கள் இதே ப்ராசஸில் சில் பண்ணாமல் தாராளமாக எடுத்துக்கலாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. பாலுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமான பொருள் வந்து பாதாம் தான். இன்கேஸ் இது இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு பாதாம் பால் செய்யாதீங்க. இது போட்டால் மட்டும்தான் பாதாம் மில்கோட அந்த ஃபுல் டேஸ்ட் உங்களால் அனுபவிக்க முடியும். பாதாம் கூட நான் இன்னைக்கு பிஸ்தா சேர்த்துருக்கேன். இது கூட நீங்கள் முந்திரி பருப்பு, ட்ரை நட்ஸ் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு உண்மையை சொல்லணும்னா இது நாள் வரைக்கும் பாதாம் பால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் கடையில் விற்கிற பால்லாம் குடிச்சு பார்த்துட்டு எனக்கு அவ்வளோக்காவே பிடிக்கல. அந்த டேஸ்ட் என்னன்னே தெரியல, பிடிக்கவே இல்லை. பட் வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை டேஸ்ட் பண்ணுறதுக்காக சாப்பிட்டு பார்த்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த பாதாமோட கிரன்ச்சினஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு முக்கியமான டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் எப்போ குடிக்க போகிறீங்களோ அப்போ வந்து அந்த நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பாதாம் பாலுக்கு தேவையான ட்ரை நட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம க்ரஷ் பண்ணியோ இல்லை கிரேட் பண்ணியோ ஒரு கண்டெய்னரில் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணியிருக்க சில்டு மில்கோட கலந்து கொடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ் வந்து பாலே குடிக்க மாட்டார், காஃபி டீ எதுவுமே விரும்பி குடிக்க மாட்டார். ஆனால் இந்த பாதாம் பால் ஒரு தடவை நான் செஞ்சு கொடுத்தேன். தினமும் நாங்கள் 1 லிட்டர் பால் வாங்கி செஞ்சு ஃப்ரிட்ஜில் வைக்கிற அளவுக்கு இப்போ நல்லா குடிக்கிறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. பாலே குடிக்காத குழந்தையா இருந்தால் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. இன்னொன்று அதில் போடுற நம்ம நட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அடுத்த வீடியோவில் இன்னும் இதை விடவே நான் ஒரு நல்ல ரெசிபி கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். இதில் இருக்க நிறை குறைகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.